ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கு. சூப்பரா நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்க அண்ணி. அண்ணி நல்லா இருக்கு, ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு பிடிச்சிருக்குல அது போதும். ஏய் வினோத், வா வந்து நீயும் சூஸ் பண்ணு வா. சரிக்கா. நல்லா இருக்குலடா. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? நீ இதெல்லாம் கட்ட போறியா? நல்லதானடா இருக்கு. முதல்ல அவங்க எடுக்கட்டும், அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஆஹா, உன் கலருக்கு இது எடுப்பா இருக்கும். சூப்பரா இருக்கு. அப்படியா? ஆமா. ஏமா இந்த புடவை நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பாருங்க, பொண்ணே சொல்லிடுச்சு. பரவாயில்லையே, கல்யாணமான இத்தனை வருஷத்துல முதல் முறையா எனக்கு புடவை செலக்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப முன்னேறிட்டீங்க. எல்லாம் உனக்காக தானே. செல்வி, அங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல? இந்த மாம்பழ கலர் செமையா இருக்கு உனக்கு. என்ன தனியா ஒரு குட்டி லவ் ரீல்ஸே ஓடிக்கிட்டு இருக்கே? ஆமா, லவ்ஸ் தான். என் பொண்டாட்டிய லவ் பண்றதுக்கு யார கேட்கணும்? என்னங்க நீங்க கடங்க இது என்ன பண்ணிட்டேன்? பாக்குறாங்க. என்ன இப்போ? சரி, இங்க கிரவுட் ஜாஸ்தியா இருக்கு, நம்ம அப்படி போவோம். வா. நீங்களா நெக்ஸ்ட்? இவர் வேற. என்ன பார்வையே சரியில்லை. நியாயப்படி பார்த்தா நாம 2 பேரும் தான் சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்கவான்னு டூயட் பாடிக்கிட்டு இருக்கணும். ஆனா பாருங்க, மாமா என்னடானா சலக்கு சலக்கு சரிய சிலைன்னு அவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் தலை எழுத்து. நீங்க எதுக்கு அடி போடுறீங்கன்னு தெரியுது. இப்போதைக்கு எதுவுமே நடக்காது. நானே நல்லபடியா பொங்கல் வைக்கணும்னு விரதத்துல இருக்கேன். முதல்ல ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. என்னத்த ஆகுது? அடடா, என்ன அழகா இருக்கு. பேசாம இந்த பொம்மை கூட கூட குடும்பம் நடத்திருக்கலாம். என்ன அழகா இருக்குல்ல? இது எப்படி இருக்கு? இது ஓகே தான். இதே எடுத்துக்கலாம். ஓகே. இத பில் போட்டுருங்க. இது பேக் பூஜா, என்ன வினோத்துக்கு செலக்ட் பண்ணிட்டியா? இதோ பாத்துட்டு இருக்கோம் அண்ணி. சரி சரி அண்ணி, அப்படியே அண்ணனுக்கும் செலக்ட் பண்ணிடலாம்ல? எடுக்கலாமா? எடுத்துலாங்க. செல்வி, எடுக்கிறது எடுத்தாச்சு. அப்படியே மாமாவுக்கும் சேர்த்து எடுத்துடலாமா? ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துல கூட நமக்காக விட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமா வேலு, அவங்க எனக்கு அப்பா அம்மாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் தான் அவங்களோட சந்தோஷமே. அப்பாக்கும் எடுத்துக்கலாம். அண்ணா இது ஓகேனா? சரி மேடம். அங்க போலாம் வாங்க. இதுவும் அண்ணா இதுவும் ஓகே. இது பேக் பண்ணுங்க. இந்த என்ன எல்லாம் எடுத்தாச்சா? முடிஞ்சுக்கா. மாமாவுக்கு வேட்டி எடுத்துட்டேன். சரி. அப்புறம் உனக்கு புடவை எல்லாம் எடுத்தாச்சுல்ல? எடுத்தாச்சு. சரி. சரி, அம்மா எங்க? இந்த ஹிந்தி படத்துல எல்லாம் அமிதாப் பச்சன் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டுட்டு வர்றாரு. இந்த ஷர்ட் இவ்ளோ பெருசா. எங்க? அந்த அங்க இருக்காங்க பாருங்க. அங்க பாருங்க, அது மாதிரி இருக்குமா? வாங்க போலாம். அதேதான் அதேதான். அதுக்கு பேர் என்ன? ஓ, சர்வானியா? அது இன்னும் கொஞ்சம் நீளமா. அது சர்வானி தான். சரிம்மா. யாருக்குமா? உங்க பேரனுக்கா? என் வீட்டுக்காருக்குப்பா. பெரியவங்களுக்கு எல்லாம் சர்வானி இல்லம்மா, பசங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. என்னப்பா கடை வச்சிருக்கீங்க? எதை கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு. அத்தை, நாங்க உங்களை காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தா நீங்க இங்க வந்து ஷர்வானி தேடிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன மாமாவோட சேர்ந்து ஹிந்தி டியூட்டா? பின்ன நீங்க எல்லாம் உங்க புருஷனுக்கு எடுத்துட்டீங்கல்ல, என் வீட்டுக்காருக்கு நான் எடுக்க வேண்டாமா? மா, உங்களுக்கு பட்டு புடவை, அப்பாக்கு வேட்டி சட்டை எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. சரி கிளம்பலாமா? தலை பொங்கலுக்கு பூஜாவுக்கு சீர் வாங்கணும், அப்புறம் பொங்கல் பானை, அப்புறம் கரும்பு, இனிப்பெல்லாம் வாங்கணும்ல. கிளம்பலாம் வாங்கம்மா. ஆமா, நேரம் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சுன்னா அந்த கீர்த்திக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ இந்த ஷெர்வானி வேண்டாமா? ஐயோ ஆமா. சரிப்பா, வேண்டாம்ப்பா. என்ன சும்மா இருங்க நீங்க. எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 7400 ரூபாமா.
அம்மா அம்மா நான் கொடுக்குறேம்மா டே 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 இரு, நான் தான்ப்பா செய்யணும். அம்மா அதுதான் முறை. கொடுப்பாப்பா. நான் தான்ப்பா காசு கொடுப்பேன். ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை. அப்பாடா வந்துட்டாங்க. இந்த வினோத் இது புடி. கொடுங்க பெரியம்மா. பகடா, வா, வா. வந்துட்டே அங்க வச்சிரு. கொடுப்பா. என்னடா ஏப்பா, என்னப்பா இவ்வளவு நேரமா பர்ச்சேஸ் பண்றது? இந்த வீட பாதுகாக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன். சாப்பிட்டியா? அதெல்லாம் முடிஞ்சுப்பா. ஓகே. பாப்பா ஷாப்பிங் போறது தான் நல்லா இருக்கு. ஆனா வாங்குனதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. இந்தா அப்ப நீ ஷாப்பிங்கே போக கூடாது. சும்மா வீட்ல உட்காந்துட்டு நோகாம நோம்பு கும்பிடணும் அதானே? போடா. ஏன்பா வயசு பிள்ளைங்க நீங்களே இப்படி சொன்னா அப்புறம் நாங்களாம் என்ன பண்றது? என்ன பண்றது? இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் நோஞ்சாங்களா தான் இருக்காங்க. சத்தான உணவு சாப்பிடாம நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்னு சாப்பிடுறாங்க. பாத்துடா பாத்து. கரெக்டா சொன்னீங்கம்மா. பூஜா என்னைக்கு ஒழுங்கா சாப்பிட்டிருக்கா? அதான் இந்த அலைச்சலுக்கு தாங்க மாட்டேங்கிறா. மாமா வந்ததும் அவங்க டீம் போயிட்டீங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் நம்பிக்கை துரோகம். நான் எப்பவுமே ஐயா டீம் ஆ, தான். அப்படி சொல்லு சண்முகம். பாருக்கா. போதும் போதும் நீங்க பெருமையா பேசிக்கிட்டதெல்லாம். மகா, இப்பதான் உன் இமேஜ தூக்கி நிறுத்தின. ஒரே செகண்ட்ல காலி பண்ணிட்டியே. மாமா விடுங்க மாமா. ஆம்பளைங்கெல்லாம் அசிங்கப்படுறது என்ன புதுசா? அக்கா கூட நான் அதெல்லாம் போடுறேன். ரகசியம். ஓ. இதெல்லாம் கேட்கவும் கூடாது, வெளியே சொல்லவும் கூடாது. கரெக்ட் தான், கரெக்ட் தான். அத்தை நீங்க உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. நான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா உட்காருங்கம்மா. ஏய், இங்க உட்காரதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இந்த பொங்கல் சாமான்லாம் அம்மா, சரியா முதல்ல இருக்கான்னு பாரு. உட்காருங்கம்மா. ஏற்கனவே லோ பிபி இருக்கா, அதெல்லாம் நீங்க அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, உட்காருங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வாங்கப்பா, இல்லடி. உட்காருங்க. தண்ணி கொண்டு வாமா. மாப்ள, நீ உட்காரு மாப்ள. வேலு. ஐயா பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். சரி. வாமா. இந்தாங்க நீ. இந்தாங்க அத்தை. அம்மா கிளியாடி. இருமா வாங்கி கொடுக்குறேன். அத்தை என்ன செல்வி? உங்க கையில இருந்த வலையிலங்க